ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக இந்த வார்த்தைகள், இந்த ஊழியங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறார். ஆமேன், ஆமேன். அவர் குடும்பத்திற்கு ரொம்ப அதிகம் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிற நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் பிசாசனவன் குடும்பத்தை கலைக்கணும், குடும்பத்துக்கு விரோதமாய் பல திட்டங்களையும் காரியங்களையும் இன்றைக்கி பண்ணி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு சாத்தானுடைய ஒரு செயலாக இருக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் இந்த குடும்பத்தை குறித்து எவ்வளோ கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும், குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும், குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். விசேஷமாக நம்முடைய சந்ததிக்காக நம்ம அதிகம் பாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் விரும்புகிறார். ஆமென். நம்ம எல்லாரும் அடுத்த ஒரு கிறிஸ்துவ ஒரு விசுவாசமுள்ள ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டும் என்பது தான் பரலோகத்தின் திட்டமாக இருக்கிறது. இதற்காகத்தான் கர்த்தர் ஆதாமை அவர் உருவாக்கினார். இதற்காகத்தான் கர்த்தர் அங்கே நோவாவை அவர் அழைத்தார். இதற்காகத்தான் கர்த்தர் அங்கே ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அப்போ இவர்கள் மூலமாய் ஒரு 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 பரிசுத்தமான ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டும் என்பது தான் தேவனுடைய செயலாய் திட்டமாக இருந்துச்சு. ஆனாலும் இடையில பிசாசனவன் இந்த செயலை திட்டத்தை அவன் உடைத்து போடுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியுது. அப்போ வெறும் ஆபிரகாம் மட்டும் மூலமாகவோ நோவா மூலமாக மாத்திரமல்ல, இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் மூலமாகவும் அடுத்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். திட்டத்துக்கு நேராக நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். விசேஷமாக நம்முடைய சந்ததியை ஒப்பு கொடுப்போம். இந்த நோக்கத்திற்காகவே நம்முடைய சந்ததியை எழுப்புவோம். ஏன்னா அடுத்த தலைமுறை எழும்ப வேண்டும். ஆமென். அடுத்த ஊழியர்கள் எழும்ப வேண்டும், அடுத்த மிஷனரிகள் எழும்ப வேண்டும், அடுத்த வீரர்கள் எழும்ப வேண்டும், ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். விசேஷமாக எழுப்புதலுக்கு தயாராகக்கூடிய சந்ததிகள் எழும்ப வேண்டும். பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் உள்ள சந்ததிகள் எழும்ப வேண்டும். ஆமென். அதைத்தான் நாம் அதிகமாய் குறித்து நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதோ நம்ம பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அநேக சொத்தை எழுதி வைப்பாங்க, நகையை கொடுப்பாங்க, பணத்தை கொடுப்பாங்க, வீட்டை கொடுப்பாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனால் இதை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியம் ஆண்டவருடைய காரியத்தை குறிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நம்முடைய சந்ததிக்கு கொடுக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், விசுவாசத்தை கொடுக்கணும். நம்ம மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் பெற்றுக்கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7:12. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி. ஆமென்.
அற்புதமாய் தேவன் சொல்லுகிறார் பாருங்களேன், நீங்கள் உங்கள் காலம் முடிந்த பிறகு அப்படியே நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற தேவன் அல்ல, அடுத்த உன் சந்ததியை எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒரு சந்ததியை எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தரே இவ்வளவு வைராக்கியம் உள்ளவராய் இருப்பார் என்றால், இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு ஊழியர்களும் எந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ளவராக இருக்கணும்? எதற்காக? அடுத்த ஒரு சந்ததியை எழும்ப பண்ண வேண்டும். ஆமென். அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே அடுத்த ஒரு சந்ததியை உருவாக்கணும். இதுதான் சபையுடைய வேலையா இருக்கிறது. அடுத்த ஒரு சந்ததியை எழும்ப பண்ணணும். தேவனுடைய திட்டத்துக்கு நேராக அந்த சந்ததியை திருப்ப வேண்டும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது அநேக பேர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ரொம்ப வேதனையா இருக்கு. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன், என்னுடைய மகள் கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டாங்க, பல ஆயிரம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து கர்த்தருடைய வார்த்தையிலையும் கர்த்தருடைய விசுவாசத்திலையும் சபையின் காரியத்திலையும் நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு ஸ்டடீஸும் டியூஷனும் கோச்சிங்கும் என்னென்னமோ என்று சொல்லி பிள்ளைகள் மேலே நம்ம திரித்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது டாக்டராக உருவாக்கணும், இன்ஜினியராக இருக்கணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ், ஓகே, எல்லாமே ஓகேங்க. ஆனால் அங்கே போய் இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறத காட்டிலும் அவன் வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்கணும்னா கர்த்தரை அவன் அறிகிற அறிவில் அவளை வளரணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இன்னைக்கு. ஆனால் பிசாசரவன் இன்னைக்கு விசுவாசிக்குரிய நோக்கத்தையே இன்னைக்கு வேற மாதிரி திசை திருப்பி கொண்டு போயிருக்கிறத நான் பார்க்கிறோம். இது ஒரு சாத்தானுடைய செயலாக இருக்கிறது. இன்னும் அநேக பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் கோச்சிங், டியூஷன், ஸ்பெஷல் கிளாஸ் என்னென்னமா சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்போ பிள்ளைகள் வளருவாங்க ஊழியத்தில்? எப்போ பிள்ளைகள் வசனத்தை கேட்பாங்க? ஆகவே அருமையான பெற்றோர்களே, அடுத்த ராஜ்யத்தை, அடுத்த சந்ததியை எழுப்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம், அவருடைய ஆசை, அதுதான் அவருடைய நோக்கம். அதுதானா இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தில் நம்ம எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறோம்? இல்லை, எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறோம்? 22ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு மாத்திரமல்ல, அந்த அபிஷேகம், அந்த அழைப்பு யாருக்கெல்லாம் போகுது என்றால் அவன் சந்ததிக்கு சதா காலமும் அவருடைய கிருபை அப்படியாய் பாஸ் ஆகி கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தாவீதுக்கு அருளின அதே கிருபைகளை நிச்சயமாய் தேவன் இன்றைக்கு நமக்கும் அவர் தர வளமுள்ளவர், போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், நம்முடைய சந்ததிக்காக ஜெபிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்களேன், இப்போ நம்முடைய சந்ததி பிள்ளைகளை நீங்கள் பாருங்களேன். ஆமாம், பவுல் தீமோத்தேயை பார்க்குறாரு. தீமோத்தேயை பார்த்துட்டு ஒரு காரியத்தை சொல்கிறாரு, உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குன்னு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தீமோத்தேயை பார்க்கும்போதே பவுல் கண்டு கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், உனக்குள் ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்குள் ஒரு விசுவாசம் இருக்கிறது. அதே பவுல் சொல்லுகிறாரு, இந்த விசுவாசம் உனக்குள்ள எங்க இருந்து வந்துச்சுன்னா உன் தாயிட்டு வந்துச்சுன்னுங்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:5 வசனத்தை வாசிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது இப்போ உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. ஆமென். அப்ப ஜெனரேஷனா, தலைமுறை தலைமுறையாய் அங்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அங்கு ஒரு ஆசீர்வாதம் அங்கு பாஸ் ஆகி கொண்டே இருக்கிறது. என்ன? விசுவாசம். இந்த தீமோத்தேயுக்குள்ள இருக்கிற விசுவாசம், தீமோத்தேயு போய் எந்த அளவுக்கு விசுவாசத்தை வாங்கி கொண்டானோ என்பது நம்மளுக்கு தெரியாது, நிச்சயமா இருக்கலாம். ஆனாலும் அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் அங்கு போட்ட விதை யார் என்றால் அவங்க அம்மா. இப்ப அவங்க அம்மாவுக்கு விசுவாசம் எங்க வந்துச்சுன்னா அவங்க அம்மா. அப்ப பாருங்கள், தலைமுறை தலைமுறையாய் அந்த விசுவாசம் அப்படியா அதை கடந்து வந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆமே, இன்னைக்கு அநேக பேர் சொல்லுவாங்க, எனக்கு சுகர் வியாதி இருக்கு, பிபி வியாதி இருக்கு, இது எப்படி இது வந்துச்சுன்னா உடனே சொல்லுவாங்க, டாக்டர் உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்குதான்னு கேட்பாங்க. கண்ணாடி போட்டாவே உங்க அப்பா அம்மா கண்ணாடி போட்டிருப்பாங்கிறாங்க. பிபி வந்துச்சா, ஹார்ட் அட்டாக்கு அது அடிக்கடி வருகுதா, அப்போ யாரோ உங்க தலைமுறையில், உங்க சந்ததியில், உங்க குடும்பத்தில் யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்கணுங்கிறாங்க.
அப்ப இந்த சுகர் வியாதியே இந்த நோயே ஒரு தலைமுறையாக அப்படியே பாஸ் ஆகி கொண்டு வருகிறது இந்த நோயே. ஆனா விசுவாசம், நம்ம மேல இருக்கிற அபிஷேகம், நம்ம மேல இருக்கிற அழைப்பு, நம்ம மேல இருக்கிற தரிசனம் அடுத்த சந்ததிக்கு போகுதான்னு நம்ம செக் பண்ணணுமா இல்லையா? நம்ம பிள்ளைகள் சுகர் வியாதி வேணும் வேணும்னு கேட்டானுங்களா? இல்லை, அது கேட்காமலே போகுது. ஆமாவா இல்லையா? வாழ்க்கை முழுவதும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, வாழ்க்கை முழுவதும் மருந்து சாப்பிட்டுட்டு, வாழ்க்கை முழுவதும் போய் டாக்டரை பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இது கேட்காமையே வந்த ஒரு சொத்தாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு மேலாக ஒரு பெரிய சொத்து என் மேலே இருக்கிற அந்த விசுவாசம், அழைப்பு, அபிஷேகம், தரிசனம், ஊழியம், பாரம், இது எல்லாத்தையும் நான் அடுத்த என் சந்ததிக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார், தம்பி உன்கிட்ட இருக்கிற விசுவாசம் சாதாரண விசுவாசம் இல்லை, உங்கள் அம்மாட்ட இருந்தது அப்படியே வந்திருக்கு. ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, பார்த்தியா இங்கே பாரு, நீ உங்கள் அம்மாவை மாதிரியே இருக்கிற, உங்கள் அப்பா மாதிரி இருக்கிற, உங்கள் தாத்தா மாதிரி இருக்கிற, உன் முகம், உன் மூக்கு, உன் பேச்சு, உன் நட, இதெல்லாம் அவங்கள மாதிரியே நீ இருக்கிறன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் கேட்காம வந்த காரியம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்மளோட பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். என்னென்னா விசுவாசம், பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, தரிசனம், ஊழியம், பாரம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. அடுத்த சந்ததிக்கு நம்ம என்ன கொடுக்கணும் தெரியுமா? பொதுவாக மரண தருவாயில் அடுத்த சந்ததிக்கு கொடுக்குற ஒரு காரியம் கீ எடுத்து கொடுப்பாங்க இல்லையா? கீஸ், சாவிகள். இங்கே பாருப்பா, இது பீரோடைய சாவி, அந்த வீட்டுடைய சாவி, அந்த ரூமுடைய சாவி, இந்த பெட்டியுடைய சாவி, அப்படிலாம் வச்சுருக்காங்க. இதே போல் இயேசு கிறிஸ்துவும் அடுத்த சந்ததிக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு, இந்த சீசர்களுக்கு ஒரு ரகசியத்தை ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கிறத நான் பார்க்க முடியுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அதில் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 16:19, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். கீஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். ஒரு கீ இல்லை, ஒரு திறவுகோல் இல்லை, ஒரு சாவி அல்ல, கீஸ். அநேக திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. பாருங்களேன், இயேசு தன்னோடு கூட வந்து அந்த சீசர்களுக்கு எத்தனையோ ஆஸ்திகளை கொடுத்துருக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆளுக்கு ஒரு படகை வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆளுக்கு ஏதாவது ஒன்று காரியத்தை செஞ்சுருக்கலாம். ஆனால் எதுவுமே கொடுக்கலங்க. ஒன்று கொடுத்துட்டு போனார், சாவிகளை கொடுத்துட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. ஒரு ரகசியத்துக்கு இங்கே சொல்லி காட்டுக்கிறாரு. இங்கே பாரு, எல்லாமே இருக்கு, நீ செய்ய வேண்டியது என்னது? சரியான சாவியை போட்டு அது ரூமை தர. சாவிகள், ஒரு சாவியை தான் சரி ஒன்றே ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இங்கே சாவிகள், ஏகப்பட்ட சாவிகள் இருக்கிறது. ஆமாம். அப்போ உனக்கு தேவையான நேரத்தில், ஆமாம், அந்த இடத்துல போய் அந்த சாவியை கண்டுபிடிச்சி நீ என்ன செய்யணும்? அந்த சாவியை உள்ளே வைத்து நீ என்ன செய்ய, ஓப்பன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற காரியங்களை நீ என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எத்தனை சாவிகள் உங்கள் கையில் இருக்கிறது? ஆமாம். பலவீனமான நேரத்தில் ஒரு சாவியை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். என்ன? பலப்படுத்துகிற வசனம் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆமென். தேவையான நேரத்தில் இன்னொரு சாவி இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம். எந்தெந்த சூழ்நிலைக்குள்ளே போறீங்களோ, ஆமாம், அந்தந்த இடத்துல கர்த்தர் உங்கள் கையில் ஒரு சாவியை கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு அந்த சாவியை, அந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து அங்கீகரித்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அங்கு நிச்சயம் இந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு விசுவாசம் என்கிற ஒரு கீயாக இருக்கிறது. ஆமென். ஆமாம். நீங்கள் பிள்ளைங்க நம்ம அநேக கேள்விகளை கேட்பாங்க. பாருங்களேன், ஈசாக்கு ஆபிரகாம்கிட்ட கேட்குறாரு. அங்கே மோரியா மலையில் மேலே ஏறும்போது, அப்பா நம்ம பலி செலுத்துறதுக்காக போகிறோம், ஆராதனைக்காக நம்ம போகிறோம், இங்கே தொழுதுக்குள்ளே போவோன்னு சொல்லிட்டீங்க, ஓகே, அது ரைட்டு. ஆனால் பலி செலுத்துறதுக்கு எதுவும் இல்லைன்னா ஒரு விலங்கே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், விறகு இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இங்கே மிஸ் ஆகுதே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு ஆபிரகாம்கிட்ட கேட்கும் போது ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் மேலே விசுவாசமாயிரு, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், அவர் யெகோவா ஈரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு அப்பா, ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய ரகசியமாக இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகள் எத்தனையோ காரியங்களை கேள்வி கேட்பாங்க, அல்லது
உங்களுடைய தேவைகளை சொல்லும் போது நீங்கள் சொல்லணும், கர்த்தரை விசுவாசி, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார் என்கிற ஒரு கீ என்ன செய்ய சொல்லிடுங்க. அதே போல் ஆபிரகாம் என்ன செய்ய போறாரு, ஈசாக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்க கூட இருக்க என்னது, ஆனாலும் ஈசாக்கு அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டான். ஏற்று கேட்கல, அப்படியே மேலே போகும்போது அங்கே நடக்கிற காரியம் நமக்கு தெரியும். அங்கே ஒரு ஆடு அவர்களுக்காக அங்கே தயாராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க, அந்த மோரியா மலையில் ஒரு புல்லு கூட இருக்காதான். ஆமாம், அப்போ அங்கே விலங்குகள் வருவதற்கு எந்த விதமான சான்ஸே கிடையாது. ஆனாலும் யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற வார்த்தையின்படி அவர்களுக்கு எல்லாவற்றையும் அவர் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஆபிரகாம் நல்லா தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தெய்வம் அல்ல, அவர் இந்த கல்லுகள் மூலமாகவே எனக்கு பிள்ளைகளையும் உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் எனக்கு 100 வயது இருக்கும்போது என் மனைவியாகிய சாராளுக்கு 90 வயது, கற்பம் செத்து போயிருச்சு என்கிற ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தாலும், வயது போய் கொண்டிருந்தாலும், என் தேவன் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் கூட எனக்கு ஒரு ஈசாக்கை தேவன் என் கொடுத்தது உண்மையானால், இந்த நேரத்தில் இந்த மோரியா மலையிலையும் என் தேவன் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசத்தின் திறவுகோலை அன்னைக்கு ஆபிரகாம் யூஸ் பண்ணாரு. தன் மகனுக்கு அதை காட்டினாரு, நீனும் யூஸ் பண்ணு என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், சாவிகள், திறவுகோள்கள், கீஸ். விசுவாசம் என்கிற கீயை கொடுங்க. விசுவாசத்தில் அவரை நடப்பீங்க, விசுவாசம் உள்ள அடுத்த சந்ததியை எழுப்புங்க. கர்த்தரை நம்பியிரு, அவர் வாய்க்க பண்ணுவார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். ஆமென். விசுவாசிக்கிறவனா எல்லாம் கூடுங்க. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாச பட்டியலை நீங்க காட்டணும், விசுவாச வீரர்களை நீங்க காட்டணும், விசுவாசத்தின் தகப்பனாகி ஆபிரகாமை காட்ட வேண்டும். அப்போ அவனுக்குள் விசுவாசம் பெருகணும். ஆமென். விசுவாசம் பெருக 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 உடைய பிள்ளைகளோட லைஃப்பில் கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்யும் போது இன்னும் விசுவாசம் பெருகும். மனுஷனை நம்பாதப்பா, யாரையும் நம்பாத, பணத்தை நம்பாத, ஆஸ்தியை நம்பாத, ஈவன் பெற்றோர்களாகி என்னை கூட நீங்கள் நம்பாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்பி இருங்க என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ வேண்டும் சாட்சியாய். ஆமென். ஸோ அப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த கீ என்கிற விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது கடந்து போக வேண்டும். ரெண்டாவதாக நம்மகிட்ட இருக்கிற காரியங்கள் என்ன போக வேண்டும் என்று பார்க்கும்போது, என்னாகமும் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கு மோசஸ் ரொம்ப சோர்வாயிட்டார் ஒரு நாள். ஏன்னா கிட்டத்தட்ட 20-25 லட்சம் ஜனங்கள் என்ன செய்றாரு, அழைத்து கொண்டு வருகிறாரு. பார்வோன்ட்ட பேசுறாரு, செங்கடலை பார்த்தாரு இல்லையா, வனாந்திரத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்து நடத்தி கொண்டு வரும்போது ஒரு பக்கம் ஒரு காலகட்டத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு சோர்வு. ஏன்னா இவ்வளவு வேலைகள், இவ்வளவு லட்ச ஜனங்கள், அவருடைய கோரிக்கைகள், அவருடைய விண்ணப்பங்கள், அவருடைய தேவைகள் என்று சொல்லி பார்க்கும்போது பெரிய அளவுக்கு ஒரு மனிதனால் தாங்க முடியல. அந்த அளவுக்கு பாரம் அவன் மேலே இருக்கும்போது மோசஸ் சொல்கிறாரு, அப்பா எங்க ரொம்ப பாரமாக இருக்குது, சுமக்க முடியல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்றாரு, புலம்புகிறதை நான் பார்க்கிறோம். என்னாகமும் 11 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 14ஆம் வசனத்தில், இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்றாரு, அவர் முறை எடுக்கிறத நான் பார்க்கிறோம். அப்போ மோசஸ் மேலே ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. அதாவது பாரம் என்று சொல்லி பார்க்கும்போது ஏதோ ரொம்ப வெயிட்டு, ஏதோ ஒரு கஷ்டத்தை தூக்கிட்டு இருக்கிறாரோ அந்த அர்த்தத்தில் நான் பேசலை. ஒரு பாரம் உள்ள ஒரு இறுதி அவர்கிட்ட இருக்கிறது. என்ன ஒரு பாரம், இந்த ஜனங்களை எப்படியாவது கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். ஆமென். அந்த ஒரு பாரம் தாங்க. இந்த ஜனங்களை இந்த வனாந்திரத்தில் ரொம்ப பத்திரமா அவரை கொண்டு போகணும். அவருக்கு வேண்டிய தண்ணீரோ, அவருக்கு வேண்டிய மண்ணாவோ, உணவோ, எதை கேட்குறாலும் அதெல்லாம் அவனுக்கு நம்ம கொடுக்கணுமே என்கிற ஒரு பாரம் மேலே இருந்துச்சு. தான் ஒரு தரிசனம் அவர் மேலே இருந்துச்சு. இப்போ கர்த்தர் சொன்னார், ஓகே உன்கிட்ட தரிசனம் இருக்கிறது, இப்போ இந்த தரிசனத்தை நான் அடுத்த சந்ததிக்கு நான் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய் என்று சொல்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 70 எல்டர்ஸ் நீ என்ன செய், கூட்டிட்டு வா, ஆசரிப்பு கூடாரத்தில் நிற்கும்படி செய்.
அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற அந்த ஆவியை நான் அவர்கள் மேல் அப்படியே பாஸ் பண்ணுவேன், வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். முதலாவது பார்த்தோம், அடுத்த சந்ததிக்கு என்ன பாஸ் ஆகுது என்றால் விசுவாசம் என்கிற கீ. இரண்டாவது பார்க்கிறோம், அடுத்த சந்ததிக்கு என்ன பாஸ் ஆக வேண்டும் என்றால் ஒரு பாரம், ஒரு தரிசனம், ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள். என்ன செய்யறது? அந்த பாரம் அடுத்த சந்ததிக்கு போகிறது. ஆமென். மோசைக்கு மட்டும் அந்த பாரம் இருந்துச்சு, மோசைக்கு மட்டும் அந்த தரிசனம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த தரிசனத்தை இப்போ 70 பேருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனிதனுக்கு உள்ள அந்த தரிசனமே இத்தனை ஜனங்களை பார்வோன்ட்டு அவங்க கையிலிருந்து எகிப்திலிருந்து நீக்கி இந்த வனாந்திரத்தில் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறது என்றால், இதே தரிசனத்தை பெற்ற அடுத்த ஒரு 70 பேர் எழுப்பிட்டாங்கன்னா இன்னும் எவ்வளவு வல்லமையான காரியங்களை அன்னைக்கு பார்த்திருக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப இன்னைக்கு பெற்றோர்கள், ஊழியர்கள், உங்க மேல இருக்கிற தரிசனம் உங்க சந்ததிக்கு பரகணும். உங்க ஊழியர்கள் உங்க மேல இருக்கிற அந்த தரிசனம், உங்க பாரம் உங்க சபையாருக்கு அது என்ன செய்யணும்? அது பாஸ் ஆகணும். ஹல்லேலூயா. என் மேல இருக்கிற அந்த அழைப்பு அடுத்த சந்ததிக்கு போகணும். என் மேல இருக்கிற அந்த தரிசனம் அடுத்த சந்ததிக்கு போகணும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க மோசேட்ட மாத்திரம் இல்ல, அதே தரிசனத்தை பெற்றுக்கொள்கிற அடுத்த 70 பேரை கர்த்தர் என்ன செய்றார்? அங்கே ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த 70 பேர் யாரு, எங்கிருந்து வந்தாங்க, அவருடைய தகுதி என்ன, அதெல்லாம் தெரியாது. பட் அவங்க வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் நிற்கும் போது இந்த வேலையை கர்த்தரே செய்யறதை நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சில சமயத்தில் சொல்லுவோம், இவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை, இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு காரியங்கள் இல்லை என்று நம்ம சொல்லி கொண்டிருப்போம். ஆனாலும் அப்பேற்பட்ட ஜனங்களையும் கர்த்தர் அங்கு பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு அப்போ பெற்றோர்கள், ஊழியர்கள் நம்மளுக்கு முதல் தரிசனம் இருக்கணும் இல்லையா? நம்மளுக்கே தரிசனம் இல்லாமல் அப்படி அடுத்த சந்ததிக்கு எப்படி தரிசனம் போகும்? அப்போ நம்மளுக்கு ஒரு தரிசனம் இருக்கா? நம்மளுக்குள்ள ஒரு பாரம் இருக்கா? ஆமென். அந்த பாரம் நமக்குள்ள அதிகமாக போக பிரஸ்ஸாக அதை நிச்சயமாக அடுத்த சந்ததிக்கு என்ன செய்யும்? போகக்கூடியதாக இருக்கிறது. அதே அதிகாரத்தில் 25 வசனத்தை வாசிக்க, கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேல் இருந்த ஆவியை 30 அந்த 70 பேர் மேலும் வைத்தார். ஆமென். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். ஆமா. அதுக்கு முந்தின நாள் வரை அந்த 70 பேர் வாழ்க்கை ஏதோ ஒரு கேள்விக்குறியா, ஒரு ஆர்டினரி லைஃப் என்ன செஞ்சுருப்பாங்க, வாழ்ந்துருப்பாங்க. ஆனா அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் வந்த பிறகு கர்த்தர் ஒரு புதிய பாரம் அவங்க இருதயத்தில் வந்துருச்சு, ஒரு புதிய தரிசனம் அவங்க இருதயத்தில் வந்துருச்சு, ஒரு நோக்கம் அவங்க இருதயத்தில் வந்துருச்சு. இதுக்கு காரணம் எங்கேருந்து வந்துச்சு? மோசேட்டேருந்து வந்துச்சு. இப்போ மோசேக்கிட்ட இருக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ வீட்டு தலைவர்களாகி நம்மகிட்ட இருக்கணும், ஊழியக்காரங்கிட்ட நம்மகிட்ட இருக்கணும், பெற்றோர்கிட்ட இருக்கணும். அப்போ தான் அது பிள்ளைகளுக்கு போகும். அப்போ பிள்ளைகளுக்கு ஊழியம் எப்படி வரணும்னா, தரிசனம் எப்படி வரணும்னா பெற்றோர்கள் மூலமாக தான் வரணும். பெற்றோர்கிட்டே தரிசனம் இல்லைன்னா பிள்ளைகிட்ட என்ன தரிசனம் இருக்கும்? பெற்றோர்கள் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இல்லை, ஒரு ஆசை இல்லை, ஒரு பற்றுதல் இல்லைன்னா நிச்சயமா பிள்ளைகளுக்கு வரவே வராது. ஆமா. பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் பிள்ளைகள் இருப்பாங்க. ஜெராக்ஸ் காப்பின்னு மாதிரி வச்சுங்களேன். பெற்றோர்கள் பண ஆசையில் இருந்தாங்கன்னா பிள்ளைகளும் பண ஆசையில் தான் இருப்பாங்க. பெற்றோர்கள் சண்டை போடுகிறவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் அப்படித்தான் இருப்பாங்க. ஸோ ஆகவே பெற்றோர்களாகி நாம முதலாவது தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதாசத்தில் இருக்கிறது. அப்போ நமக்குள்ள ஒரு பாரம் இருக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்துட்ட அந்த பாரம் இருந்துச்சு. அந்த பாரம் அடுத்த சந்ததிக்கு அதை தந்தார். இன்னைக்கு மோசேட்ட இருந்த அந்த பாரம் அடுத்த 70 பேருக்கு என்ன செஞ்சிருக்கு? போனதையும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது அடுத்த சந்ததியை நினைக்கிறார். அப்போ அவர் மேலிருந்த அந்த அழைப்பு, அந்த பாரம், அந்த தரிசனம், அந்த ஊழியம் எல்லாம் அடுத்த சந்ததிக்கு என்ன செய்கிறது? போகிறதை நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த சந்ததியை எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். கட்டாயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ அதற்கு முதலாவதாக பெற்றோர்களாகிய நாம், ஊழியர்களாகிய நாம் தரிசனத்தில், தேவ மகிமையில், அபிஷேகத்தில் நாம் இணைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
ஆமே. நம்முடைய சந்ததிகள் சாதாரண சந்ததிகள் இல்லைங்க, இல்லையா? 127 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 127 நம்முடைய வாலிபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் பலவான்கள் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இங்கே பாருங்க, இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று பலவான், இன்னொன்று அம்பு. இந்த அம்பு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி. இந்த அம்பு யார் கையில் இருக்குது என்றால் பலவான் கையில் இருக்கிறது. பலவான் யாரு? பெற்றோர்கள், ஊழியர்கள். ஆமே. நம்ம கையில் ஒரு அம்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் பலவானா இருக்கிறேனா? எதுல பலவானா இருக்கிறேனா? வசனத்துல பலவானா இருக்கிறேனா? ஆவியில நான் பலத்தோடு இருக்கிறேனா? தரிசனத்துல நான் பலத்தோடு இருக்கிறேனா? ஆமென். அபிஷேகத்துல நான் பலத்தோடு இருக்கிறேனா? அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அந்த புதிய பலன் எனக்கு வருகிறது. அப்ப நான் பலவானா இருக்கும் போது, சரீரத்துல எப்படி இருக்கிறோமோ அது வேற விஷயம். ஆவியில நான் பலனா இருக்கும் போது, ஆத்மாவில நான் பலனா இருக்கும் போது, என் கையில் இருக்கிற அம்பு யாரு? என் சந்ததி, என் பிள்ளை, என் பையன், என் பொண்ணு. என்ன செய்வேன்? எடுத்து அந்த அம்பை என்ன செய்வோம்? நம்ம எடுத்து வீசுவோம், இல்லையா? சரியாய் குறிப்பாத்து வீசுவோம். அது ஷார்ப்பா இருக்கும். எங்க வேணாலும் வீசலாம், எங்க வேணாலும் வீசலாம், தேவையான இடத்துல வீசலாம். ஒன்று உறுதி, ஒன்று விசுவாசம். என்ன? எனக்கு தெரியும் பலவான். இந்த பலன் பரிசுத்தாவின் மூலமா எனக்குள்ள வந்திருக்கிற இந்த பலத்தினால நான் என் பிள்ளைகளை நான் அனுப்புறேன். அந்த பிள்ளைகள் அங்கு எதை அழிக்கணுமோ அதை அழிச்சிட்டு தான் வருவாங்க. எத்தனையோ மிஷினரிகள் கதையை நம்ம கேட்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? தன் பிள்ளைகளை மிஷினர்களுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவங்க எத்தனையோ தீவுகளுக்கும், வட இந்தியாவுக்கும், ஆப்பிரிக்காவுக்கும், ஆண்டவர் அறியாத இடத்துல போய் அந்த இடத்துல போய் அந்த ஜனங்களை மாற்றினார்கள். அங்கு சபையை ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் அம்பு மாதிரி பெற்றோர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ நம்மளோட பிள்ளைகளை எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு அம்பா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆவியில் பலத்தோடு இருக்கிறீங்களான்னு நீங்கள் யோசித்து பார்த்துங்க. அல்லேலூயா. 128 சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளாக இருப்பார்கள். அல்லேலூயா. என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா ஒலிவ மரக்கன்றாக இருப்பாங்களா. வேற எந்த மரத்தையும் அவங்க என்னோட பிள்ளைகளுக்கு ஒப்பாய் சொல்லலைங்க. எந்த மரம்? ஒலிவ மரக்கன்று. இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது இந்த ஒலிவ மரத்தை எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், இல்லையா? நம்முடைய தேசத்தில் வேணா பார்க்க முடியாது, சில இடத்துல பார்க்கலாம். ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் அது மிகப்பெரிய ஒரு செழிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ஒலிவ மரம், அதோடைய இலைகள், அதோடைய கனிகள், அதோடைய எண்ணெய் எல்லாமே பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அந்த தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு அந்த ஒலிவ மரக்கன்று ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு என் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் பார்க்கும்போது சில இடங்களில், விசேஷமாக ஹெஸ்தம் என்ற தோட்டத்திலலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சில மரங்கள் 2000 வருஷம் 3000 வருஷம் பழமையான மரங்கள்லாம் இருக்குதான். யோசித்து பாருங்க. எத்தனையோ வெள்ளங்கள் வந்திருக்கும், நிலநடுக்கம் வந்திருக்கும், இல்லையா? புயல் வந்திருக்கும், எத்தனையோ சேதங்கள் இருந்தாலும் அந்த மரம் அழியவே இல்லைங்க, அழிவவே இல்லைங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த மரம் உறுதியானது போல இன்னைக்கு என் சந்ததி அப்படியா இருப்பார்கள் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். ஆமே. வருகிற நாட்களில் எத்தனையோ காரியங்கள், தோல்விகள், பிரச்சனைகள், உலக சூழ்நிலைகள் எத்தனை மாறினாலும் நான் விசுவாசத்தில் நான் ஊட்டி வளர்த்ததுனால என் பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமே. செழிப்பாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆமே. அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை எழுப்புங்க. நான் அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் பிள்ளைகளை எப்பொழுதுமே பாஸ்டருடைய அந்த கண்காணிப்புக்குள்ளே நீங்கள் வைத்து விடுங்க. ஆமாம். எப்படி அண்ணா தன் மகனாகிய சாமுவேலை பால் மறந்த உடனேயே தேவாலயத்தில் வந்து விட்டுட்டாங்க. எந்த தாயா அது செய்வாங்களா? ஸ்கூலில் போய் விட்டுடுறதுக்கே அந்த கஷ்டமாக இருக்குது சில பெற்றோர்களுக்கு. ஹாஸ்டலில் விட்டால் அதை காட்டிலும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பாருங்களேன், ஒரு 5 வயசு 6 வயசு பையனை போய் தேவாலயத்தை விட்டுட்டு வராங்க. அன்றைக்கி என்ன வீடியோ கால் பண்ணலாமா, ஃபோன் பண்ணலாமா, வாட்ஸ்அப்பா, இமெயிலா, எதுவுமே கிடையாது. அன்றைக்கி தேவாலயத்தில் விட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி தேவாலயத்தில் தான் இருக்கிறான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுருக்கிறான், தெய்வ பிரசன்னத்திலே இருக்கிறத நான் பார்க்குறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய், நியாயாதிபதியாய் அன்றைக்கி சாம்பல் வந்ததை நான் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி ஒவ்வொரு விசுவாஸ் தன்னுடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையிலையும் மற்ற ஊழிய காரியங்களில்
எப்பொழுதுமே போதகரோடு அவங்க குடும்பத்தோடு ஊழிகளோடு சபைகளோடு எப்பொழுதுமே அவங்க இணைந்திருக்கக்கூடிய ஒரு இருக்கணும். அப்படி அவங்க இதில் இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், உலக விஷயம் எந்த விஷயத்தில் அவங்க இணையவே முடியாது. இதனால் கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியும். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை ஊழியருடைய அந்த தொடர்பில் நீங்கள் எப்பொழுதும் அவங்கள நீங்கள் லிங்கில் வச்சுருங்க. ஆமேன். ஊழிய காரியத்தில், சபையின் வேலை காரியத்தில், எல்லாவற்றிலையும் நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அங்கே இருக்கணும், ஈடுபாடாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் இதில் ஈடுபடுத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், பெற்றோர்கள் உங்களுக்கு டென்ஷனே இருக்காது. ஏன்னா அவங்க தேவ பிரசனத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவ ஊழியர்களுடைய ஆலோசனையில் அவங்க வளரும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும், பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இதை விட்டுட்டு அந்த நண்பர் அந்த காரியங்கள் இங்கேயும் அவன் எங்கேயாவது போய் சிங்க் ஆகிட்டுனா அவன் கஷ்டம், வெளியே வர்றதுக்கு கஷ்டம். ஆகவே பெற்றோர்கள் தயவுசெய்து இந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்துங்க. அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் நம்மளுக்கு ஒரு சுதந்திரமாக இருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் நம்மளுக்கு ஒரு சுதந்திரமாக இருக்கிறார்கள். ஆமே ஆமே. நம்முடைய வாழ்க்கையில் என்ன பெரிய, இதை காட்டில் ஒரு பெரிய என்னங்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவை என்னென்னா, ஆசை என்னென்னா, அடுத்தது நம்முடைய சந்ததிகள் நம்முடைய பிள்ளைகள் ஒரு சிறந்த ஊழியர்களாய், மிஷினரிகளாய், ஆமேன், விசுவாசத்தில் வளர்கிறவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுறவர்களாய், வேத வார்த்தைகளை தேறினவர்களாய் இருக்கிறத ஒவ்வொரு பெற்றோர்களும் பார்க்கணும், அந்த சாட்சியை கேட்கணும். இதை காட்டிலும் ஒரு பெரிய சந்தோஷம் பெற்றோர்களுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க. அவன் 10 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான் என்று கேட்கறத காட்டிலும் அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறான் அந்த பையன், ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான் அந்த பையன். ஆமேன். இந்த வார்த்தையை கேட்டோன்னு வச்சுங்களேன், இது நம்மளுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஏன்னா அவன் பிடிக்க வேண்டியதை பிடிச்சிட்டான், ரகசியத்தை அரைச்சிக்கிட்டான், சரியான வழியை தெரிந்து கொண்டுட்டான். அது அவனுக்கு போதுமானது, அவனுடைய சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே இந்த சந்ததியை எழுப்ப வேண்டிய ஒரு காரியத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு சபை மக்களும், விசேஷமாக ஊழியர்களும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நான் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய குடும்பத்துக்கு நீர் தேவனாக இருக்கிறீங்க, எங்கள் சந்ததிக்கு நீர் தேவனாக இருக்கிறீங்க. நீர் எங்களுக்கு மாத்திரமில்லை, அடுத்த ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்கிறீங்க. அந்த திட்டத்தில் நாங்களும் இணையதற்கு பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். முதலாவது சுவாமி, ஒரு அடுத்த ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தரிசனம் நிறைந்த விசுவாசத்தில் தேறின ஒரு சந்ததியை எழுப்புவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சந்ததியை எழுப்பக்கூடாதபடி, குடும்பத்தை கட்டுவதற்கு ஆண்டவரே முடியாதபடி கிரியை செய்கிற எல்லா விதமான சாத்தானின் தந்திரங்கள், அவருடைய திட்டங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் அதை ஒளிந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு குடும்பத்திற்கும் ஒரு சந்ததிக்கும் வைத்திருக்கிற நம்முடைய எல்லா விதமான வார்த்தைகளும், ஆசீர்வாதங்களும், வாக்குத்தத்தங்களும் எங்கள் குடும்பத்தில், எங்கள் சந்ததியில் அதை நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவேறுவதற்கு நீ உதவி செய்வீராக, கிருபை செய்வீராக. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் அப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம். இப்போ இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.